Boys and girls, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? வந்திருக்க இடம் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்பலாம் அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வெல்கம் டு தி தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ், ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஃப்ரம் மான்செஸ்டர். ஸோ ஃபுட்பால் தெரியாத நிறைய பேருக்கு நான் சொல்லிடுறேன், சின்னதாக சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம கிரிக்கெட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன கிளப்ஸ் உண்டுல்ல, ஐபிஎல் விளாடும்போது சிஎஸ்கே, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளப் உண்டுல்ல, அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு இங்கிலாண்டில் இது ஒரு கிளப். ஸோ அதுதான் இந்த மான்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு போட்டிருக்கல, அது வந்து ஒரு கிளப்பு. ஸோ இந்த கிளப்புக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளப்புக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை நான் சொன்னால் புரியாது. யுனைடெட் ஃபேன்ஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வீடியோவாக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்டேடியம்க்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து மான்செஸ்டர் யுனைடெட் வந்து எப்படி தெரியும், இல்லை எப்படி நான் ஃபுட்பால்குள்ளே வந்தேன்னா, நான் 8th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இல்லை ஃபுட்பால் பாடல சூப்பராக இருக்குல்ல, பார்க்லேஸ் பிரீமியர் லீக்னு ஒன்று இருக்குல்ல, அதில் மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு டீம் சூப்பராக இருக்குல்ல பாடல அப்படின்னு நான் 8th படிக்கும்போது அவன் சொன்னான். அப்போ முதல்ல போய் டிவியை போட்டு ஆன் பண்ணி பார்த்தது தான். அப்போ பிடிக்க ஆரம்பிச்சது ஃபுட்பால்னாலே. அப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2022 வரைக்கும் 14 வருஷம் ஃபுட்பால் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருந்தேன். இப்போலாம் இந்த கிளப்பில் எனக்கு வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் கெசிமீரோ தவிர யார் விளாட்றாங்கன்னு கூட தெரியாது. ஸோ இப்போலாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இந்த ஃபுட்பால் அந்த உள்ள ஒரு என்ன சொல்கிறது, தூங்கிட்டு இருக்க மிருகம் மாதிரி உள்ளே வந்தோடனே அப்படியே ஒரு ஃபுட்பால் ஃபேனாக அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியம் வந்து ஒரு டூர் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் இந்த ஸ்டேடியமில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன முக்கியமான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் மாதிரி புக் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு கைட் மாதிரி கூட்டு போவாங்க. ஸோ அதுதான் நம்ம நீங்கள் பண்ண போகிறோம். இந்த மொத்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். ஒரு கைட் தான் என்னை கூட்டு போவார். இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 pounds பே பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு கைடட் டூர்ன்றனால இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி மொமெண்ட்ஸ் எல்லாமே அந்த கைடு வந்து சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போய் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். கைடட் டூர்ஸ்ன்றனால என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது, அவங்க பேச நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது, பட் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் சின்ன வீடியோஸ் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே போய் நான் ஃபுல்லாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறத ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் வெளியே வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். என்னடா இது ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ஐடி கார்டை போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா சொவினியர் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலி எந்த டைம் ஸ்லாட்டுக்கு நான் உள்ளே போகிறேன் அப்படின்றது கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடி கார்டு. 13:30. ஸோ 1:30 எனக்கு வந்து டூர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ தான் வந்து ஸ்டேடியம் டூர் முடிச்சுட்டு வந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது ஃபுட்பால் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டூர்லாம் ரொம்பவே பிடிக்கும். இட்ஸ் அமேசிங். எப்படி சொல்கிறது, அந்த போய் பார்க்குறேன் அப்படியே இந்த ஸ்டேடியமே அப்படியே செவந்து போய் இருக்கு. ஏன்னா இந்த ஹோல் தீம் இஸ் பேஸ்ட் ஆன் ரெட்ல. எங்கே பார்த்தாலும் ரெட்டு தான். கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் முதற்கொண்டும் ரெட்ல தான் இருந்துச்சு இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் அந்த ட்ராஃபீஸு, சாம்பியன்ஸ் லீக் அடித்த ட்ராஃபீஸு, பிபிஎல் பிரீமியர் லீக் அடித்த ட்ராஃபீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அலெக்ஸ் ஃபர்கசனோட ஹிஸ்ட்ரி, அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு அதெல்லாம் அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் வாஸ் ஹீ
ஃபார் த மேன்செஸ்டர் யுனைடெட் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் என் நேராக எங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஸ்டேடியம் வந்து எப்படி இருக்குது, இது எந்த ஸ்டாண்டு, இது எந்த ஸ்டாண்டு. அலெக்ஸ் ஃபர்கசன் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசு இல்லை, அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டாண்ட் வந்து சிறுசு. அது ஏன்னா ட்ரெயின் பின்னாடி போயிட்டுருக்கு, ஸோ அதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றனால தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிச்சு நேராக எங்கே போனோம்னா அந்த சேஞ்சிங் ரூம்ஸ்குள்ளே போனோம். அந்த சேஞ்சிங் ரூம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வாவ், அதாவது பிளேயர்ஸ் நிஜமாகவே சேஞ்சிங் ரூம்ஸ் இங்கே தான் நடக்குதா, என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ நாள் டிவியில் பார்த்ததெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சர்ரியலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். இங்கே தான் உட்காந்து மாற்றிருக்காங்க, இங்கே தான் உட்காந்து கத்திட்டு இருந்திருக்கானுங்க எல்லான்னு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அது முடிச்சுட்டு நேராக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ளே கூட்டு போனாங்க. அதாவது அந்த பிளேயர்ஸ்லாம் வருவாங்கல்ல, ஹோம் அண்ட் அவே ரெண்டு பேருமே சேர்ந்து வருவாங்கல்ல, அது என்னென்னா அந்த தீம் போட்டே அவர் கூட்டு போனார். என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு எல்லாம் வந்துட்டிங்களா, ரெண்டு சைடு ஒரு ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க, லிவர்பூல் எடுத்துக்கலாம் அவே சைடுன்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் லிவர்பூல் போறீங்க, யாரெல்லாம் மேன்செஸ்டர் யுனைடெட் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம். அப்படின்ட்டு அப்படியே கூட்டு போனார் உள்ளே. அந்த மியூசிக் கேட்டுகிட்டே உள்ளே போகும்போதில் வாவ், அந்த நிஜமாகவே அந்த மேட்ச் ஃபீல் வந்து நிஜமான மேட்ச் ஃபீல் இருக்க முடியாது, ஏன்னா க்ரௌட் இல்லை அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கே கூட்டு வந்தாருன்னா, அந்த டனலுக்கு இன்னொரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட்டில் மட்டும் அந்த டனல் இருக்கும்ல, அது ஏன்னா இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா உடனே ஆம்புலன்ஸ் அந்த டனல் வழியாக வந்து பிளேயர்ஸை டக்குன்னு தூக்கிட்டு போகிறதுக்காக தான் அவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காங்களாமா. அந்த மாதிரி நிறைய ரீசன்லாம் சொன்னாங்க. பட் நான் வந்து என்னென்னா, ஒரு ஃபுட்பால் ஃபேனாக அதை ரசிச்சுட்டே இருந்தேன்னா நிறைய விஷயம் அவ்வளோ பெருசாலாம் கவனிக்க முடியல. அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நடந்து வந்து அந்த பிச்செலாம் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா நிறைய லைட் ஒரு மாதிரி ஆரஞ்சு லைட்டாக விழுந்துட்டே இருந்துச்சுல, அது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் சன்லைட் ஆமாம், ஃபார் த கிராஸ் டு க்ரோ. அதுக்காக தான் அதை வச்சுட்டே இருந்திருக்காங்க. பிகாஸ் இங்கெல்லாம் வந்து எப்போயாவது தான் சன் அடிக்க இருக்கும்ல, ஸோ அதனால் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் சன்லைட் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நேராக எங்கே கூட்டு வந்தாங்கன்னா ப்ரெஸ் ரூம் கூட்டு வந்தாங்க. ப்ரெஸ் ரூமில் வந்து என்னென்னலாம் பேசுவாங்க, யார் மேனேஜர் எப்போ வருவாங்க, அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு கொஞ்சம் நேரம் போச்சு. இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சொவினியர் ரூம் கூட்டு வந்தாங்க. சொவினியர் ரூம் வந்தபோது நான் என்ன வாங்கினேன்னா, சின்னதாக ஒரு கீச்சைன் மாதிரி ஒன்று வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவானுங்க, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலன்னு. ஆனால் இது ஒன்று 5 பவுண்ட்ஸா டிஷர்ட்லாம் பார்த்தேன். இட் வாஸ் அரவுண்ட் 40 பவுண்ட்ஸோ என்னமோ. அது என்ன, அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம ஊர்லாம் அதே மாதிரி இதே குவாலிட்டி இதே லோகோலாம் அடித்து 400 500 முடிச்சிடலாம். பட் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் வாங்கலை. பட் ஓவரால் தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த டூர். மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி ஸ்டேடியம் டூர்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ், இதுதான் வாழ்க்கையில் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட்பால் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. பட் சொல்லவே இல்லைல்ல, என்னென்னா நான் வந்து பெரிய மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் கிடையாது. என்னோடய விசுவாசம் அது எல்லாமே வந்து வட சென்னையில் சொல்கிற மாதிரி என்னோடய விசுவாசம் எல்லாமே வந்து எஃப்சி பார்சிலோனா அண்ட் மெஸ்ஸி, இது ரெண்டு மட்டும்தான் என்னோட இது. ஸோ எஸ், வாழ்க்கையில் அடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த நியூ கேம்ப் பார்சிலோனா இருக்க ஸ்டேடியம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. மெஸ்ஸியை பார்க்கணுன்றது தான் பெரிய கனவு. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு அருமையான ஸ்டேடியம், எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் எல்லாரையும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you, take care, bye bye.